எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத்தூரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாக எல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13ஆம் வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11ஆம் வருஷத்து முடிவு மட்டாகும் எருசலேம் ஊரார் 5ஆம் மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளெல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் எனக்கு உண்டாகி, அவர், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பொங்குகிற பானையை காண்கிறேன், அதன் வாய் வடக்கே இருந்து நோக்குகிறது என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, வடக்கே இருந்து தீங்கு தேசத்தினுடைய குடிகள் எல்லார் மேலும் வரும். இதோ நான் வடதிசை ராஜ்யங்களின் வம்சங்களையெல்லாம் கூப்பிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து அவனவன் தன் தன் சிங்காசனத்தை எருசலேமின் ஒலிமுக வாசல்களுக்கும் அதன் சுற்று மதில்கள் எல்லாவற்றிற்கும் விரோதமாகவும் யூதா தேசத்து எல்லா பட்டணங்களுக்கும் விரோதமாகவும் வைப்பார்கள். அவர்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டி தங்கள் கைகளின் கிரியை பணிந்து கொண்ட அவருடைய சகல தீமைகளை நிமித்தமும் நான் என் நியாய தீர்ப்புகளை அவர்களுக்கு விரோதமாக கூறுவேன். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களெல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இதோ தேசம் அனைத்துக்கும் யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாயிருந்தது. அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமுமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள்.
கர்த்தர் எங்கே என்று ஆசாரிகள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனை சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும், எந்த ஜாதியாவது தேவர்களல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவர்களுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இது நிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பால சிங்கங்கள் அவன் மேல் கர்ஜித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கிவிட்டன. அவன் பட்டணங்கள் குடியேறாமல் சுட்டெரிக்கப்பட்டன. நோப், தகபானேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்பிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசீரியாவுக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பூர்வகாலம் துவக்கி நான் உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறுத்தேன். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. ஆகிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் தெரிகிறாய். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? நீ உன்னை உவர்மணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார். நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாம்சத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். உன் கால் வெறுங்காலாகாதபடிக்கும் உன் தொண்டை வறட்சி அடையாதபடிக்கும் அடக்கிக்கொள் என்றால் நீ அதை கூடாத காரியம். நான் அப்படி செய்ய மாட்டேன். அந்நியரை நேசிக்கிறேன், அவர்கள் பிறகே போவேன் என்கிறாய். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றா என்றும் சொல்லுகிற அவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகு எனக்கு காட்டினார்கள். தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். நீ உனக்கு உண்டு பண்ணின தேவர்கள் எங்கே? உன் ஆபத்து காலத்தில் ரட்சிக்கக்கூடுமானால் அவைகள் எழும்பட்டும். யூதாவே, உன் பட்டணங்களின் இலக்கமும் உன் தேவர்களின் இலக்கமும் சரி. என்னோடே நீங்கள் வழக்காடுவானேன். நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா? சிற்றியை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். அழிக்கிற சிங்கத்தைப் போல உங்கள் பட்டயம் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கும் வனாந்தரமும் முகாரிலுமான பூமியுமாக இருந்தேனோ? பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள்?
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். நேசத்தை தேடும்படிக்கு நீ உன் வழிகளை நயப்படுத்துகிறது என்ன? இவ்விதமாய் நீ பொல்லாத ஸ்திரீகளுக்கும் உன் வழிகளை கற்றுக் கொடுத்தாய். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் இரத்தம் காணப்படுகிறது. அதை தோண்டி தேடுகிறதினால் அல்ல, அது எல்லாவற்றின் மேலும் வெளியாயிருக்கிறதினால் அதை கண்டுபிடித்தேன். ஆகிலும் குற்றமில்லாதிருக்கிறேன் என்றும் அவருடைய கோபம் என்னை விட்டு திரும்பிற்று என்றும் சொல்லுகிறாய். இதோ நான் பாவம் செய்யவில்லை என்று நீ சொல்லுகிறது நிமித்தம் நான் உன்னோடே வழக்காடுவேன். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? நீ அசீரியாவினால் வெட்கி போனது போல எகிப்தினாலும் வெட்கி போவாய். நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்து கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போவாய். ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார், அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. எரேமியாவின் புத்தகம் 3வது அதிகாரம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் திரும்பி போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரபியன் கற்று காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனத்தினாலும் உன் அக்கிரமங்களாலும் நேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். நீ இது முதல் என்னை நோக்கி, என் பிதாவே தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ, அதை என்றைக்கும் காப்பாரோ என்கிறாய் அல்லவோ? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து மிஞ்சி போகிறாய் என்கிறார். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, நீ சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். அவள் இப்படியெல்லாம் செய்த பின்பு நீ என்னிடத்தில் திரும்பி வா என்று நான் சொன்னேன். அவளோ திரும்பவில்லை. இதை அவளுடைய சகோதரி ஆகிய யூதா என்கிற துரோகி கண்டாள். சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் விபசாரம் பண்ணின முகாந்தரங்கள் எல்லாவற்றின் நிமித்தமும் நான் அவளை அனுப்பிவிட்டு அவளுடைய தழுத சீட்டை அவளுக்கு கொடுத்த போதும் அவளுடைய சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி பயப்படாமல் இவளும் போய் வேசித்தனம் பண்ணினாள். இதை நான் கண்டேன். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று. கல்லோடும் மரத்தோடும் விபசாரம் பண்ணி கொண்டிருந்தாள் என்றார். இவைகளெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்னும் கர்த்தரை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கெட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவளாக்கினாள். நீ போய் வடதிசை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோரமார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் உன் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நீங்கள் தேசத்திலே பெருகி பலுகிற அந்நாட்களிலே அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்வதில்லை. அது அவர்கள் மனதில் எழும்புவதுமில்லை, அது அவர்கள் நினைவில் வருவதுமில்லை, அதை குறித்து விசாரிப்பதுமில்லை. அது இனி
செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்தில் எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். அந்நாட்களிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வட தேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையில் வைத்து ஜன கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உங்களிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இந்த லட்சியானது எங்கள் சிறுவயது முதல் எங்கள் பிதாக்களுடைய பிரயாசத்தையும் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் அவள் குமாரையும் குமாரத்திகளையும் பட்சித்து போட்டது. எங்கள் லட்சையிலே கிடக்கிறோம், எங்கள் அவமானம் எங்களை மூடி இருக்கிறது. நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போனோம். எரேமியாவின் புத்தகம் 4வது அதிகாரம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். பிரஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுள்ள விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். யூதா மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கரம் அக்கனே போல எழும்பி அவைப்பாரில்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படிக்கு சேருங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். சியோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் ஓர பண்ணுகிறேன். உன் தேசத்தை பாழாக்கிவிடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறார். இது நிமித்தம் இரட்டை கட்டிக்கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள். கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பவில்லையே. அந்நாளிலே ராஜாவின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போகும். ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே இந்த ஜனத்துக்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணினீர். பட்டயம் பிராணன் மட்டும் எட்டுகிறதே என்றேன். வனாந்தரத்தில் உள்ள உயர் நிலங்களிலிருந்து ஒரு தீக்காற்று என் ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்தில் இந்த ஜனத்தோடும் எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றவும் மாட்டாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. இதை பார்க்கலும் பலமான காற்று என் காரியமாய் வரும். இப்பொழுது நானும் அவர்களுடைய நியாயம் பேசுவேன். இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறேன். அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றைப் போலிருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே.
எருசலேமே, நீ இரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எந்த மட்டும் நக்கர நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். தானிலிருந்து ஒரு சத்தம் வந்து செய்தியை அறிவிக்கிறது. எப்பிராயிமின் மலையிலிருந்து வந்து தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது. ஜாதிகளுக்கு அதை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இதோ காவற் சேவகர் தூர தேசத்திலிருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு விரோதமாய் உரத்த சத்தமிடுவார்கள் என்று எருசலேமுக்கு கூறுங்கள். அதற்கு விரோதமாய் அவர்கள் வயல்வெளிகளின் காவற்காரரை போல சுற்றிலும் இருப்பார்கள். அது எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடக்கையும் உன் கிரியைகளுமே இவைகளை உனக்கு நேரிட பண்ணின. இது இத்தனை கசப்பாயிருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுகிறதற்கு காரணம் உன் பொல்லாப்பு தானே. என் குடல்களே நோகிறது. என் உள்ளம் வேதனைப்படுகிறது. என் இருதயம் என்னில் கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்கக்கூடாது. என் ஆத்துமாவே, எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரியும் கேட்டாயே. நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசமெல்லாம் பாழாகிறது. அசுப்பிலே என் கூடாரங்களும் ஒரு நிமிஷத்திலே என் திரைகளும் பாழாக்கப்படுகிறது. நான் இதுவரைக்கும் கொடியை கண்டு எக்காலத்தின் சத்தத்தை கேட்பேன். என் ஜனங்களோ மதியற்றவர்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. வானங்களையும் பார்த்தேன், அங்கே அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன. எல்லா குன்றுகளும் அசைந்தன. பின்னும் நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை. ஆகாசத்து பறவைகளெல்லாம் பறந்து போயின. பின்னும் நான் பார்க்கும்போது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்திரமாயிற்று. அதன் பட்டணங்களெல்லாம் இடிந்து போயின. தேசமெல்லாம் பாழாய்ப்போகும். ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும். உயர இருக்கிற வானங்கள் கருத்து போகும். நான் அதை சொன்னேன், அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் மனஸ்தாபப்படுவதுமில்லை. நான் அதை விட்டு திரும்புவதுமில்லை. குதிரை வீரரும் வில் வீரரும் இடும் சத்தத்தினாலே சகல ஊராரும் ஓடி அடர்த்தியான காடுகளில் புகுந்து கன்மலைகளிலும் ஏறுவார்கள். ஒரு மனுஷனும் அவர்களில் குடியிராதபடி எல்லா ஊர்களும் விடப்பட்டிருக்கும். பாழாய்ப்போன நீ இப்பொழுது என்ன செய்வாய்? நீ இரத்தாம்பரம் உடுத்தாலும் பொன்னாபரணங்களால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய். சோர நாயகர் உன்னை அசட்டை பண்ணி உன் பிராணனை வாங்க தேடுவார்கள். கற்ப வேதனைப்படுகிறவள் சத்தமாகும். முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகும். சியோன் குமாரத்தியின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ, கொலைபாதர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். எரேமியாவின் புத்தகம் 5வது அதிகாரம். நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய் ஆணையிடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கி திருப்ப மாட்டோம் என்கிறார்கள். அப்பொழுது நான், இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்றும், நான் பெரியோர்களிடத்திலே போய் அவர்களோடு பேசுவேன். அவர்கள் கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். ஆகையால் காட்டிலிருந்து வரும் சிங்கம் அவர்களை கொல்லும். வனாந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பீறும். சிவிங்கி அவர்கள் பட்டணங்களின் மேல் நோக்கமாயிருக்கும். அவைகளிலிருந்து புறப்படுகிறவன் எவனும் பீறப்படுவான்.
அவர்கள் மீறுதல்கள் பெருகி அவர்கள் சீர்கேடுகள் அதிகரித்தது. இவைகளை நான் உனக்கு மன்னிப்பது எப்படி? உன் பிள்ளைகள் என்னை விட்டுவிட்டு தெய்வம் அல்லாதவைகள் பேரில் ஆணையிடுகிறார்கள். நான் திருப்தியாக்கின அவர்கள் விபசாரம் பண்ணி வேசி வீட்டிலே கூட்டம் கூடுகிறார்கள். அவர்கள் கொழுத்த குதிரைகளைப் போல் காலமே எழும்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெண் ஜாதியின் பின்னாலே கணைக்கிறான். இவைகள் விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மதில்கள் மேலேறி அழித்து போடுங்கள். ஆனாலும் சர்வ சங்காரம் செய்யாதிருங்கள். அதன் கொத்தலங்களை இடித்து போடுங்கள். அவைகள் கர்த்தருடையவைகள் அல்ல. இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதா வம்சத்தாரும் எனக்கு விரோதமாய் மிகுதியும் துரோகம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அப்படிப்பட்டவர் அல்லவென்றும் பொல்லாப்பு நம்மேல் வராது, நாம் பட்டயத்தாகிலும் பஞ்சத்தை ஆகிலும் காண்பதில்லை என்றும் தீர்க்கதரிசிகள் காற்றாய் போவார்கள், திருவாக்கு அவர்களில் இல்லை, அவர்களுக்கே அப்படி ஆகக்கடவதென்றும் அவர்கள் சொல்லி கர்த்தரை மறுதலித்தார்கள். ஆகையால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், இது அவர்களை பட்சிக்கும். இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வகாலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி. அவர்கள் பேசுகிறது என்னதென்று உனக்கு விளங்காது. திறந்த பிரேத குழிகளைப் போல் அவர்கள் அம்பரா தூணிகள் இருக்கும். அவர்கள் அனைவரும் பராக்கிரமசாலிகள். அவர்கள் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் சாப்பிட வேண்டிய உன் விளைச்சலையும் உன் அப்பத்தையும் சாப்பிட்டு உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பட்சித்து உன் திராட்சை பழங்களையும் உன் அத்திப்பழங்களையும் சாப்பிட்டு நீ நம்பின உன்னுடைய அரணான பட்டணங்களை பட்டயத்தாலே வெறுமையாக்குவார்கள். ஆகிலும் நான் அந்நாட்களிலும் அவர் உங்களை சர்வ சங்காரம் செய்யாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இவைகளெல்லாம் எது நிமித்தம் செய்தார் என்று நீங்கள் கேட்டால், அப்பொழுது நீ அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை விட்டு உங்களுடைய தேசத்திலே அந்நிய தேவர்களை சேவித்தது போல உங்களுடைய அல்லாத தேசத்திலே அந்நியர்களை சேவிப்பீர்கள் என்று சொல்வாயாக. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, கேளுங்கள். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதியடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ? இந்த ஜனங்களோ முரட்டாட்டமும் கலகமான இருதயமுள்ளவர்கள், முரட்டாட்டம் பண்ணி போய்விடுகிறார்கள். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையும் முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்திலே சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவட்டாதிருக்கிறது. குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்கிறது போல் பதுங்கி மனுஷரை பிடிக்க கன்னிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல் அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்களாகிறார்கள், கொழுத்து சளுக்கு பண்ணுகிறார்கள். துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள். திக்கற்றனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள். எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள். இவைகளை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிகட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? பக்தரின்